Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா Wolf. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறவங்க வீடியோக்குள்ள போலாம். Wolf 2024ல தமிழ் டப்ல ஜீ திரையில ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவி 2021ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன Wolf மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் அசோகன், சம்யுக்தா மேனன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 2 மாசத்துல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லாக்டவுன் டைமுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை பார்க்கலான்னு போறாங்க. போன இடத்துல லாக்டவுன் போட்ட ஒரே காரணத்தினால ஹீரோயின் கூட அவங்க வீட்டிலேயே சேர்ந்து ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஹீரோ வந்து ஒரு மேல் ஈகோஸ்டிக் பிடிச்ச ஒரு அரகண்டடான பிஹேவியர் உள்ள கேரக்டராக இருக்காங்க. அதனாலேயே ஹீரோவை ஹீரோயினுக்கு பிடிக்காம இருக்கு. அவர் எப்படியாச்சும் அன்னைக்கு நைட் அந்த வீட்டை விட்டு அமுச்சு விடணும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து ஒரு ஸ்டேஜ்ல அவனை நைட் அங்கே ஸ்டே பண்ண அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோ போலீஸ் கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறாரு, அட் தி சேம் டைம் ஹீரோ ஹீரோட வாழ்க்கையில் வரக்கூடிய தேர்ட் பர்சன் யாரு, அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்ச்னு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி தமிழ் அப்டேஷன்ஸோட வைபா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க ஜீ திரையில. இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக செம்மையாக நடிச்சிருந்தாங்க. மினிமலிஸ்டிக்கான ஒரு த்ரில்லர் ட்ராமாங்கிறத மறந்துடாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 5 பேத்தை வச்சு ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்கான ஒரு ரீசன்ட் டைம்ஸ் லவ் ட்ராமா பிளாட்டை எடுத்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பெர்ஸ்பெக்டிவை வேற மாதிரி காமிச்சது இந்த மூவியோட மேஜரான ஹைலைட்டாக இருந்துச்சு. லாக்டவுன் டைமில் எடுத்த மூவிங்கிறது அப்புறமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரே நைட்டு ஒரே வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவத்தினால எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிப்படையுதுங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமாவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவியில் நடிச்சனோட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக வாட்சபிளாக இருந்துச்சு. ஷைன் டாம்சாக்கும் கொடுத்தலோட ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டாகவும் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அட் தி சேம் டைம் அந்த தேர்ட் பர்சனாக வர ஒரு பண்ணக்கூடிய சம்பவங்கள் இந்த மூவியில் நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஹை அண்ட் வார்ம் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள லவ் ட்ராமா எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக இம்ப்ரெசிவான டோனில் இருந்துச்சு. சினிமோகிராஃபி, நைட் டைம் விஷுவல்ஸ், அந்த சினிமோகிராஃபி அந்த Wolf தீமை மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய கலர் டோன் அண்ட் அதை சுற்றி நடக்கக்கூடிய கேரக்டரைசேஷன் எல்லாமே நீட்டாக அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த மூவியில் மேஜராக ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்க விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்காங்க. சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நோ மீன்ஸ் நோங்கிறத ஆணித்தரமாக அழுத்தி சொல்லியிருக்காங்க. Wolf மாதிரி ஆணாதிக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆம்பளைங்களை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. மேலிகோ ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாதனால எத்தனை பேரோட வாழ்க்கை அழிஞ்சு போகுது, ஆல்ஃபா மேலா இருந்து என்னடா சாதிச்சுங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு பதில் கிடைக்குங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் பற்றிலாம் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராபேக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸ் அந்த அளவு பெட்டரா இல்லையோங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலான ஒப்பீனியன் இருந்துச்சு. மூவியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாஃப் பேக்கடாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜாக சிம்பிளான டோனில் போன மாதிரி எனக்கு ஒரு பர்சனலான ஒப்பீனியன் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயோட ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லை. அவங்க கிரியேட் பண்ண பில்டப்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக பிரேக் ஈவன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் மினிமலிஸ்டிக் ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா மூவியாக இருக்கிறதுனால நிறைய விஷயத்தை விஷுவலில் கன்வே பண்ணுறதுக்கு பதிலாக டைலாகாகவே ஓட்டிட்டு போயிட்டாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக எஃபெக்டிவாக பண்ணியிருக்கலாம். படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1.25 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தமிழ் டப்ளேஷன்ஸோட வைபாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். மலையாள மூவிஸில் இருக்கக்கூடிய ஸ்லோனஸ் நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை, கண்டிப்பாக இந்த மூவியில் ஒரு ஸ்லோனஸ் இல்லை செகண்ட் ஹாஃபில் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். Wolf இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.